ரீசெண்டா வாஷிங் மிஷின மாற்ற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுச்சு. அதனால ஒரு நல்ல வாஷிங் மிஷின பட்ஜெட் விலையில வாங்குறதுக்காக தேடிட்டு இருந்தேன். ஸோ அப்படி தேடி ஃபைனலா நான் செலக்ட் பண்ணி வாங்குன மிஷின் எது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சாம்சங்கோட 10 கேஜி வாஷிங் மிஷின். என்ன சாம்சங்க போய் வாங்கியிருக்க அப்படின்னு சொல்லி நெறைய பேர் கேட்கறது புரியுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோல சாம்சங்க வந்து நம்ம கழுவி ஊத்தியிருப்போம். கொண்டு வந்திருக்க டெக்னாலஜியும் அந்த அளவு வந்து பெருசா சொல்றபடி இல்ல. பட் இப்ப எதுக்காக அத வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அதுக்கு நெறைய காரணங்கள் இருக்கு. ஒண்ணொண்ணா சொல்றேன். மிஷின மாத்தும்போது எனக்கு இருந்த பேசிக் ரெக்யர்மென்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 10 கேஜி இல்ல அதுக்கும் மேல அந்த அதிக துணிய போட்டு துவைக்கிற மாதிரியான ஒரு மிஷின பார்த்துட்டு இருந்தேன். அண்ட் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் டாப் லோடு ஹீட்டர் வேண்டாம். ஸோ இந்த செக்மெண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா, ரொம்ப லிமிட்டடான பிராண்ட்ஸ் தான் வந்து பட்ஜெட் விலையில குடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ என்னோட செலக்ஷன்ல சில பிராண்ட்ஸ் இருந்தது. ஃபர்ஸ்ட் எல்ஜி, ஹையர், அதுக்கப்புறமா வேர்ல்பூல், 4வதா தான் சாம்சங் வச்சிருந்தேன். ஸோ இந்த பிராண்ட்ஸ்ல நான் ஃபில்டர் அவுட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் விஷயம் நான் பார்த்தது வந்து பிரைசிங் தான். பிரைசிங்ல இருக்கிறதுலயே வேர்ல்பூல் தான் வந்து கம்மியான பிரைசிங்ல இருந்துச்சு. பட் வேர்ல்பூல் பண்ண விஷயம் நமக்கு ஆல்ரெடி தெரியும். எல்லாம் தெரியுமாவுல. அதுக்கு அடுத்து பார்க்கும்போது எல்ஜி, ஹையர் ரெண்டுத்துலயுமே வந்து ரேட் கொஞ்சம் அதிகமா இருந்தது. சாம்சங் தான் ஓரளவுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருந்தது. பட் அது மட்டுமே காரணம் கிடையாது. சர்வீஸ் சப்போர்ட். நான் வந்து அந்த மிஷினை வாங்குறதுக்கு முன்னாடி அடிஷ்னல் ஆக்சசரிஸ் எதுவும் வாங்கணுமா? இல்ல இந்த மிஷின்ல என்னென்ன விஷயங்கள் வாரண்டியில கவர் ஆகாது? அப்படின்ற மாதிரி விஷயங்கள கேட்கறதுக்காக ஒவ்வொரு பிராண்ட்லயும் சர்வீஸ் சப்போர்ட்டை வந்து ரீச் பண்றதுக்கு ட்ரை பண்ணேன். எல்லாத்துலயுமே ரெஸ்பான்ஸ் ப்ராப்பரா பண்ணாங்க. பட் அதுல பெட்டரான எனக்கு ரெஸ்பான்ஸ் குடுத்தது யாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சாம்சங் தான். அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த 10 கேஜி செக்மெண்ட்ல இந்த மிஷினை இன்னைக்கு மார்க்கெட்ல இருக்கிறதுலயே கடையிலயும் சரி, ஆன்லைனும் சரி கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இருக்கிறதுலயே ரொம்ப சீப்பான பிரைஸ்ல வந்து நான் வாங்கினேன்னு சொல்லலாம். அது எப்படி அப்படின்றத நான் வீடியோவோட லாஸ்ட்ல சொல்றேன். ஃபோன் வருது. ஹலோ ஹலோ, ஹலோ. என்ன வாஷிங் மிஷின் வாங்கிருக்கீங்களா? ஆமாயா, அதுக்குள்ள உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? அதுவும் சாம்சங் வாங்குனீங்களா? ஆமாயா. அதுல ஒரு பவர் கேபிள் வரும் பாருங்க, ஆ. அதுலயே தொங்கிருங்க. ஐயோ, ஏயா Flashback. வாஷிங் மிஷின் என்ன கம்பெனி வாங்குனீங்க? ஐயா தெரியாம வாங்கிட்டேன் ஐயா, உங்கள்ட்ட தெரியாம சொல்லிட்டேன் வாங்கிட்டேன். இப்போ இந்த மிஷின் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். இது வந்து சாம்சங்கோட எக்கோ பபிள் அப்படின்ற மாடல் நம்பர் வந்து நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன். ஸோ இதில் வந்து இந்த டிட்டர்ஜென்ட் போடுற இடத்துல வந்து ஒரு சின்ன ரோட்டரி மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து நமக்கு அதில் நம்ம சோப்பொடியை போடும்போது ப்ராப்பராக கரைஞ்சி பபுளாக வரும். இதனால் வாஷ் குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் அது அந்த மாதிரிலாம் ஒர்க் ஆகுதா அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு விஷயம் இந்த மிஷினோட குவாலிட்டி. ஸோ இதோட குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் மெயினாக அந்த அவுட்டர் பாடி. ஸோ இது வந்து முன்னாடி தகர டப்பா மாதிரி இருந்துச்சு இல்லையா, இதில் வந்து அந்த மாதிரி இல்லை. இது ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கான மெட்டல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரெஸ் பண்ணி பார்க்கும்போதே தெரியும் ஓரளவுக்கு சாலிடாக தான் இருக்குது. அண்ட் அது போக அவுட்டர் கோட்டிங் எல்லாமே வந்து நல்லா கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ மெட்டீரியல் குவாலிட்டி, பேனல் ஃபினிஷிங்கு அண்டு உள்ளே இருக்கக்கூடிய அந்த ட்ரம்மோட குவாலிட்டி இது எல்லாமே வந்து நல்லா இருக்குது. அடுத்தபடியாக வாஷ் குவாலிட்டி. இந்த மிஷினை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஆவரேஜான வாஷ் குவாலிட்டி இருக்கக்கூடிய மிஷின் தான். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இதில் எக்கச்சக்கமான வாஷிங் மோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு துணிக்கு தகுந்த மாதிரியும் கொடுத்துருக்காங்க. நமக்கு தேவைக்கு தகுந்த மாதிரியும் செலக்ட் பண்ணிக்கலாம். பட் அதெல்லாம் பொறுத்து வாஷ் குவாலிட்டி வந்து உருவாகிறது கிடையாது. இங்கே உள்ள அஜிடேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அது எந்த அளவு ஹார்டாக இருக்குது, அதுக்கு தகுந்தாப்புல தான் அந்த மிஷின் வந்து ஹார்டாக ஒரு துணியை சுற்றி துவைக்கும். இதுக்கு கம்பேரிசன் வந்து நம்ம வேர்ல்பூலில் சொல்லலாம். வேர்ல்பூலில் என்ன தான் தகரடப்பா மாதிரி கொடுத்துருந்தாலும் கூட உள்ள அஜிடேட்டர்ஸ் வந்து நல்ல ஒரு ஷார்ப் எட்ஜஸாக கொடுத்துருப்பாங்க. அப்படின்றப்போ அது நல்ல துணியை பிடிச்சி சுற்றும். ஆனால் இந்த மிஷினை வந்து இவங்க அந்த மாதிரி டிசைன் பண்ணலை. இதை வந்து ஒரு ஃபேப்ரிக் கேர் மிஷினாக வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அதாவது துணியை வந்து ஒரு பார்த்து அந்த துணிக்கு எந்த விதமான டேமேஜும் அடைஞ்சிடக்கூடாது அப்படின்ற மாதிரி வாஷ் குவாலிட்டியை கொடுக்கக்கூடிய ஒரு மிஷினாக டிசைன் பண்ணியிருக்காங்க. பொத்தி வளர்த்த புள்ள மேகல். உள்ள அஜிடேட்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அப்போ ரொம்ப அழுக்கு இருக்கிறத இது எப்படி துவைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நல்ல டைம் எடுத்து அந்த ரொட்டேஷனை இன்க்ரீஸ் பண்ணி அந்த மாதிரி தான் வாஷ் குவாலிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணுது. பட் மோசம்னுலாம் சொல்ல முடியாது, நல்லா தான் துவைக்குது. பட் இந்தியன் வாஷ் குவாலிட்டிக்கு இது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். சரி, இப்போ இந்த பபுள் ஸ்டோம்க்கு வருவோம். அதாவது இந்த சோப்பொடியை போட்டால் அதை கரைச்சி நுரையாக கொடுக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லையா. இந்த மிஷினை வாங்குறதுக்கு முன்னாடி இதில் ஒரு சின்ன மோட்டார் செட்டப் கொடுத்துருப்பாங்க போல். ஸோ அந்த பவுடரை போட்ட உடனே அது ப்ராப்பராக மிக்ஸ் பண்ணி பபுளை வந்து வெளியில் கொடுக்கும் போல் அப்படின்னு சொல்லி நான் நினச்சிருந்தேன். ஆனால் மிஷின் வந்ததுக்கு அப்புறமா தான் தெரியுது இது வெறும் பிளாஸ்டிக். இதில் எந்த விதமான மோட்டார் கண்ட்ரோலும் கிடையாது. தண்ணியோட இன்லெட்டு இங்கே வர்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இந்த ப்ரொப்பல்லரை பிடிச்சி சுற்றுது. நம்ம சின்ன வயசில் ப்ராஜெக்ட்லாம் பண்ணியிருப்போம் இல்லையா ஸ்கூலில், இந்த விண்டு மில்லு இல்லை இந்த ஹைட்ரோ பவர் பிளான்ட் ஸ்பூன் மூலமாக அந்த ப்ரொப்பல்லரை சுற்ற வைக்கிறது, அந்த கான்செப்டை இங்கே போட்டு வச்சிருக்காங்க. கான்செப்ட் எப்படி இருந்தா என்ன, நமக்கு நுர வந்தா போதும்ல அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா, இது சுத்துது. உள்ள சோப்பொடி கரையுதான்னு சொல்லி கேட்டீங்கன்னா கரைய மாட்டேங்குது. வெளியில வர்றது அப்படியே சோப்பொடியோட தான் வருது. இதுல சோப்பொடிலாம் போடக்கூடாதுப்பா, லிக்விட் தான்ப்பா ஊற்றணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவீங்க. ஆக்சுவலாக லிக்விட் ஊற்றணும்னா எனக்கு எதுக்கு இந்த ப்ரொப்பல்லர், லிக்விட் டேரெக்டாகவே அது ஈஸியாக டிசால்வ் ஆயிரும். அண்ட் யூசர் மேனுவல்லையும் எங்கேயும் லிக்விட் ஊற்றணும்லாம் போடல. ஸோ முன்னாடி வீடியோவில் சாம்சங்கை நான் ஓட்டினதில் தப்பே கிடையாது. இதை ஒரு டெக்னாலஜின்னு கொண்டு வந்திருக்காங்க. அடுத்த விஷயம் இந்த கண்ட்ரோல் பேனல். நான் இதை இன்னுமே கொஞ்சம் பெட்டராக எதிர்பார்த்தேன்.
ஏன்னா இந்த லைட்ஸ்லாம் வந்து அந்தளவு பிரைட்டாக இல்லை, டிம்மாக தான் இருக்குது, அந்தளவு தெளிவாக தெரியல. ஏன்னா அந்த மாதிரி வெளிச்சத்தில் வச்சுருக்கும் போது இதில் அந்தளவு டீட்டெயில்ஸ் தெரியல. அண்ட் இதில் எல்லாத்தையும் நமக்கு தகுந்த மாதிரி இண்டிவிஜுவலாக தனித்தனியாக கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். வாட்டர் லெவல் தனியாக, வாஷ் எந்த அளவு நடக்கணும் அப்படின்றது, ரின்ஸ் எத்தனை தடவை நடக்கணும் அப்படின்றது, ஸ்பீடு எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்றது, ஸோ எல்லாமே மேனுவலாக நம்மளால் மாற்றிக்க முடியும். அப்புறம் இதில் ஏஐ வாஷ் அப்படின்ற ஒரு ஆப்ஷனும் கொடுக்குறாங்க. ஸோ நம்ம துணியை மட்டும் போட்டு அதை செலக்ட் பண்ணி விட்டால் போதும், அதுவே என்ன மாதிரியான ஃபேப்ரிக்கு, அதை எப்படி துவைக்கணும் அண்ட் எந்த அளவு தண்ணியை வச்சு துவைக்கணும் அப்படின்றதெல்லாம் டிசைட் பண்ணி ப்ராப்பராக துவைச்சு அவுட்புட் கொடுத்துரும். பட் இந்த ஏஐ அப்படின்ற பேர் இந்த இடத்துல மேட்ச் ஆகலை. ஏஐ அப்படின்னா ஒவ்வொரு டைமும் வந்து அதை டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கும் அண்டு அதுக்குன்னு ஓனாக டிசிஷனை வந்து எடுக்கும். பட் இது வந்து அந்த மாதிரி டிசிஷன் எடுக்கிறது இல்லை. ஏன்னா இப்போ நான் பெட்ஷீட்டை போடுறேன் அப்படின்னா பெட்டிங் அப்படின்ற இதில் ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா? ஸோ அந்த பெட்டிங்கில் என்னென்ன சைக்கிள்ஸ் வருமோ அதை தான் அதுவும் வந்து ரிப்பீட் பண்ணுது. அந்த பெட்ஷீட்லேயே டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபேப்ரிக் இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்தாப்பில் அது அந்த வாஷ் சைக்கிளை மாற்றிக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடையாது. பட் அதே சமயத்தில் இது ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சரும் கூட. சிம்பிளாக துணியை மட்டும் போட்டு நம்ம ஆன் பண்ணி விட்டோம் அப்படின்னா லோடுக்கு தகுந்த மாதிரியும் ஃபேப்ரிக்கு தகுந்த மாதிரியும் அது அதோட சைக்கிளை செலக்ட் பண்ணிட்டு ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். அப்புறமா அந்த மிஷினை ஒய்ஃபை மூலமாக நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்மார்ட் திங்ஸ் அப்படின்ற ஆப் மூலமாக நம்ம அந்த மிஷினோட ஸ்டேட்டஸு அண்ட் எல்லா விஷயங்களையும் நம்மளால் பார்த்துக்க முடியும். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த ஆப் மூலமாக கண்ட்ரோல் பண்ணுறது அந்தளவு கன்வீனியண்ட்டாக இல்லை. எனக்கு தெரிஞ்சு பெரும்பாலானோர் அதை வந்து பயன்படுத்த மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். யாரும் இதை பயன்படுத்துகிறீங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். முடியாது. ஆனால் அந்த மாதிரி வெளிப்புறமாக சவுண்டு கேட்காத இடத்துல மிஷின் இருக்கும்போது அந்த சைக்கிள் முடிஞ்சுது அப்படின்னா நமக்கு நோட்டிஃபிகேஷன் வருது. அது மட்டும் ஒரு பெட்டரான ஆப்ஷனாக நான் பார்க்குறேன். அடுத்தபடியாக ஸ்பின் சைக்கிள், அதாவது இந்த ட்ரையர் ஓடும் இல்லையா? ஸோ அப்படி ஓடும்போது ரொம்ப டைம் எடுத்துக்குது. ரீசன் என்னென்னா இதோட ஆர்பிஎம் வந்து கொஞ்சம் கம்மி தான். மற்ற வாஷிங் மிஷின்ஸ் வந்து 740 ஆர்பிஎம் இருக்கும், பட் இது 700 ஆர்பிஎம் தான். இதோட ஸ்பீடு குறையுது அப்படின்றதுனால அதுக்கு ஒரு 2 நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்குது. ஆனால் அவுட்புட் நல்லா இருக்குது, தண்ணி எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக எடுத்துருது. ஃபைனலாக அந்த மிஷினை பற்றி சொல்லணும் அப்படின்னா உருப்படாத நிறைய ஃபீச்சர்ஸோட, ஆவரேஜ் வாஷிங் குவாலிட்டியோட, ஒரு நல்ல பில்டு குவாலிட்டியோட, கம்மியான பட்ஜெட்டில் கிடைக்கக்கூடிய ஒரு டீசென்ட்டான வாஷிங் மிஷின் சொல்லலாம். என்ன இவன் மாறி மாறி பேசுறான், ஜட்ஜ் பண்ணவே முடியலையே. சரி, அப்படி எவ்வளவுக்கு தான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வாங்க பார்க்கலாம். இந்த மாதிரி மிஷினுக்காக தேடிட்டு இருக்கும்போது முதல்ல நான் கடைக்கு தான் போனேன். கடைக்கு போய் என்னென்ன மிஷின்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம்னு சொல்லி செக் பண்ணேன். இந்த கேட்டகரியில் 10 kg டாப் லோடு ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் மாடலில் வந்து எல்லாமே 25,000க்கும் மேலே தான் இருந்தது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் எதிர்பார்க்குற பிராண்ட்ஸில் எதுலேயும் பெருசாக ஆஃபர்ஸ் இல்லை. ஆஃபர்ஸ் கொடுத்தாலும் அது வேறு பிராண்டை தான் புஷ் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்றப்போ எனக்கு அதில் பெருசாக சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. சரி, வழக்கம் போல் நம்ம கார்டுகளுக்கே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு கார்டுகளில் நான் இந்த மாடலை செலக்ட் பண்ணி ரேட்டு பார்க்கும்போது 25,000 ரூபா கிட்ட போட்டு வச்சுருந்தாங்க. நம்ம திருப்பு கூடைகளில் செக் பண்ணாலும் அதே 25,000 கிட்ட தான் ரேட்டு போட்டு வச்சுருந்தாங்க. சரி, பேங்க் ஆஃபர்ஸ் எதுவும் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இருக்குது. 1000 ரூபா 1500 அந்த மாதிரி போட்டிருக்காங்க. பட் நான் யூஸ் பண்ற கார்டுக்கு எதுவும் இல்லை. எதுக்கும் குலைன்ஸ் டிஜிட்டல்ல செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அதுலயும் செக் பண்ணி பார்த்தேன். அதுலயும் பெருசா ஆஃபர்ஸ் இல்லை. சாம்சங் வெப்சைட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது இந்த மிஷினுக்கு என்னோட கார்டுக்கே வந்து 4000 ரூபா ஆஃபர் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. அண்ட் இது கிரெடிட் கார்டு கிடையாது, டெபிட் கார்டுக்கே கொடுத்துட்டு இருந்தாங்க. அண்ட் அது போக ப்ரொமோஷனல் டிஸ்கவுண்ட்லாம் போட்டு ஃபைனலா இந்த மிஷினுக்காக நான் பே பண்ண அமௌண்ட் எவ்வளோன்னு சொல்லி கேட்டிங்கன்னா வெறும் 19,000 ரூபா தான் கொடுத்தேன். 25,000 ரூபா முன்னாடி போட்டுருந்துச்சு. அதுலேருந்து பேங்க் ஆஃபர் ப்ளஸ் அடிஷனல் ஆஃபர் எல்லாம் போட்டு 19,000 ரூபா. இது நான் கார்டுகளில் வாங்கியிருந்தேன் அப்படின்னா அதே 25,000 ரூபாய்க்கு தான் வாங்கியிருக்கணும். அண்ட் இன்னைக்கு மார்க்கெட்டில் இருக்கிறதுலையே 10 kg டாப் லோடு ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் வந்து இந்த ப்ரைஸில் வேற எங்கேயும் அவைலபிள் இல்லை. கடல்லே இல்லையா? அடுத்தபடியா வாரண்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம வேற எந்த சைட்ல செக் பண்ணி பார்த்தாலும் சரி, இந்த மிஷினுக்கு 2 இயர் தான் வந்து காம்ப்ரஹென்சிவ் வாரண்டி கொடுக்குறாங்க. 20 வருஷம் அந்த மோட்டார் வாரண்டி அப்படின்றது செப்பரேட், அது எல்லாத்துக்குமே வந்துடும். பட் ஸ்டார்டிங்கில் அந்த 1 இயர் 2 இயர் பீரியட் கொடுப்பாங்க இல்லையா, என்டையர் மிஷினுக்கும் சேர்த்து. ஸோ அது வந்து எல்லா வெப்சைட்லையும் வந்து 2 இயர்ஸ் தான் போட்டிருக்காங்க. பட் இந்த சாம்சங் வெப்சைட்டில் நம்ம வாங்கும்போது மட்டும் இதுக்கான வாரண்டி 3 இயர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இது கூடவே எக்ஸ்டெண்டட் வாரண்டி பிளானும் வந்து நான் ஆட் பண்ணிட்டேன். அடிஷ்னலாக 4,000 கொடுத்து ஆல்ரெடி 3 இயர் வாரண்டி இருக்குது. அது போக அடிஷ்னலாக ஒரு 3 இயர் சேர்த்து எடுத்துக்கிட்டேன் அப்படின்றப்போ ஸோ இப்போ அந்த மிஷினுக்கு வந்து 6 இயர்ஸ் வாரண்டி வந்து கவர் ஆகுது. எல்லாம் டெக்னாலஜி. இதை பார்க்கும்போது 4000 ரூபா நீ சேவ் பண்ணது இந்த வாரண்டியில் கொண்டு போட்டுட்டியே அப்படின்ற மாதிரி தோணும். இது மேண்டட்டரிலாம் ஒன்றும் கிடையாது, ஆப்ஷனல் தான். வேணும்னா எடுத்துக்கலாம். இதில் பிஎல்டிசி மோட்டார் வருது அப்படின்றதுனால மேபி அதுக்காக ஒரு அடிஷ்னல் சேஃப்டியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நான் சேவ் பண்ண அமௌண்ட்டை இதில் நான் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த எக்ஸ்டெண்டட் வாரண்டியோட சேர்த்து 23,000 ரூபா ஆச்சு. எப்படி பார்த்தாலும் எனக்கு 2,000 ரூபா லாபம் தான். எப்படி பார்த்தாலும் என் பிசினஸ் சக்சஸ் தான். ஸோ இந்த மிஷினுன்னு கிடையாது, நீங்கள் எந்த மிஷின் வாங்குறா இருந்தாலும் சரி இந்த ப்ரைஸை வந்து வெவ்வேறு இடங்களில் கம்பேர் பண்ணுங்கள். எங்கே வந்து நமக்கு பெட்டரான ஆஃபர் கிடைக்குது அப்படின்றத பாருங்கள். ஸோ கூடுமான அளவு எங்கே அதிகமான ஆஃபர்ஸ் இருக்கோ
இருக்கோ அண்ட் அதே மாதிரி பிராண்டு கொடுக்குற எல்லா விதமான வாரண்டி எல்லாம் கவர் ஆகுதா அப்படின்றதையும் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வாங்குங்க. நான் அஃபிலியேட் போட்டேன்னா அமேசான்லேயோ ஃப்ளிப்கார்ட்லேயோ கமிஷன் ஏர்ன் பண்ணிட்டு போயிடுவேன். பட் நான் இதை மென்ஷன் பண்ணுறதுக்கு ரீசன் வந்து நீங்கள் வந்து ஒரு பெட்டர் ப்ரைஸில் வாங்கணும் அப்படின்றதுக்காக தான் கூடுமான அளவு கம்பேர் பண்ணி வாங்குங்க. என்ன மனுஷன்? பட் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணும்போது இந்த டெலிவரி டேட் மட்டும் 10 நாள் கழிச்சு தான் கொடுத்துருந்தாங்க. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நானும் ஆர்டர் போட்டேன். ஆனால் ப்ராடக்ட் வந்தது ஒரு 2-3 நாள்லேயே வந்துருச்சு. அதுலேருந்து 2-3 நாள்லேயே எனக்கு இன்ஸ்டலேஷனும் வந்து பண்ணி கொடுத்துட்டாங்க. இதில் முக்கியமான விஷயம், இன்ஸ்டலேஷன் பண்ணும்போது அடிஷ்னல் ஆக்சசரி எதையும் சேல் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணல. ஸ்டாண்டு வாங்கிக்கங்க, கவர் வாங்கிக்கங்க, இல்லை அந்த மிஷினை வாஷ் பண்ணுறதுக்கான பவுடர் வாங்கிக்கங்க, அந்த மாதிரி எதுவுமே புஷ் பண்ணல. சிம்பிளாக வந்தார், மிஷினை மாட்டி அழகாக இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாரு. சர்வீஸ் பர்சன் வந்தார் இல்லையா, அவரோட பேக்கில் வந்து 2-3 பிசிபி கிடந்துச்சு. அப்போ நான் என்ன யோசித்தேன் அப்படின்னா, இந்த பிராண்டில் பிசிபி ப்ராப்ளம் வருது போல அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட கேட்டேன். இந்த மாடல் எப்படி இருக்கு, இது வாங்குறது ஒர்த்தா, அடிக்கடி சர்வீஸ் வருதா அப்படின்ற மாதிரி கேட்டேன். அதுக்கு அவர் இதுதான் ஃபாஸ்ட் மூவிங் பாப்புலரான பிராண்டு, அதனால தான் எங்களுக்கு யூனிஃபார்மே வந்து அதே கலரில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்றாரு. ட்ரெண்டிங் இதுதான், இந்த மிஷின் ட்ரெண்டிங்காக இருக்கும், அதில் யூனிஃபார்மே கொடுத்துருவாங்க. அண்ட் இந்த வீடியோ ஒரு ப்ரொமோஷன்லாம் கிடையாது, ஜஸ்ட் என்னோட ரிவ்யூ தான். ஸோ இந்த மிஷினோட லிங்க் எனக்குள்ள எங்கேயாவது அட்டாச் பண்ணுறேன். பட் அதில் ப்ரைஸை செக் பண்ணி வாங்குங்க. அண்ட் இந்த சாம்சங் வெப்சைட்டோட லிங்க் வேணும்னு நினச்சிங்கன்னா அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டு விட்றேன். எவ்வளோதான் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். பையிங் ஃபேக்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.